நமஸ்தேப்பா. இப்போ விஷாரத் பூர்வாதுக்கான व्याकरण ஒன்று பார்க்கலாம். भूतकाल भूतकाल किसे कहते हैं, उसके कितने भेद हैं, சோதாஹரன் சம்ஜாயே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூத்தகால் அப்படின்னா இறந்த காலம், நம்ம இங்கிலீஷில் சொல்கிற பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். பூத்தகால் கிசே கஹத்தே ஹை, பூத்தகால் என்றால் என்ன, இறந்த காலம் என்றால் என்ன, உஸ்கே கித்தனே பேத் ஹை, அதன் வகைகள் யாவை, சோதாஹரன் சம்ஜாயே உதாரணத்துடன் விளக்குங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே आंसर பார்க்கலாம். क्रिया के जिस रूप से यह मालूम हो जाए कि क्रिया का व्यापार समाप्त हो चुका है, उसे भूतकाल कहते हैं. इसके 6 भेद हैं அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினை சொல்லின் செயல் முடிவடைந்து விட்டால் அதை இறந்த காலம் என்கிறோம். इसके 6 भेद हैं, இது 6 வகைப்படும். 1 सामान्य भूतकाल, साधारण इरंद कालम. क्रिया के जिस रूप से भूतकाल के किसी विशेष समय का निश्चय नहीं होता, उसे सामान्य भूतकाल कहते हैं. சாதாரண இறந்த காலம் அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்கும் வினைச்சொல். இறந்த காலத்தை குறிக்கும் வினைச்சொல் ஒரு செயல் முடிந்தது என்பதை நிச்சயமாக புலப்படுத்தும். அதாவது இந்த செயல் முடிந்துவிட்டது அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லக்கூடியது சாதாரண இறந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாமானிய பூத்தகால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜைசே அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. மைனே ஃபல் காயா, நான் பழம் சாப்பிட்டேன். அப்போ அந்த செயல் உறுதியாக சாப்பிட்டு முடிந்து விட்டது, அதை குறிக்கிறது. அதனால் இது சாதாரண இறந்த காலம். ராம்னே ராவன் கோ மாரா, ராமன் ராவணனை கொன்றான். அது ராமன் ராவணனை கொன்று விட்டான், அது முடிந்து விட்டது. அது சாதாரண இறந்த காலத்துக்கு இது ரெண்டும் உதாரணம் கொடுத்துருக்காங்க. இப்போ இரண்டாவது ஆசன்ன பூத்தகால், இது உறுதியான அல்லது அண்மை இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம். क्रिया के जिस रूप से यह मालूम हो जाए कि क्रिया का व्यापार अभी समाप्त हुआ है, उसे आसन्न भूतकाल कहते हैं. அதாவது எந்த ஒரு செயல் நடந்து முடிந்து விட்டதோ அது அபி சமாப்த ஹுவா அப்படின்னா இப்பொழுதே அது நடந்து முடிந்து விட்டது. அதாவது நிகழ்காலத்தில் அது நடந்து முடிந்து விட்டதை குறிக்கிறது அண்மை இறந்த காலம் அல்லது உறுதியான இறந்த காலம். அதுக்கு ஹிந்தியில் ஆசன்ன பூத்தகால் அப்படின்னு பேர். இதுக்கு பாருங்கள், உன்ஹோனி ஹிந்தி சீக்கி ஹை, அதாவது அவர் ஹிந்தி கற்றுவிட்டார். இப்போ சீக்கிங்கிறது பாஸ்ட் டென்ஸு, ஹை ப்ரெசன்ட் டென்ஸில் முடிச்சிருக்காங்க. அதாவது நிகழ்காலத்தில் இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஆசன்ன பூத்தகால். மாதாஜியை தூத் லாயி ஹை, அம்மா பால் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அம்மா அந்த நேரத்தில் கொடுத்து முடிச்சிட்டாங்க, நிகழ்காலத்தில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போ இது ஆசன்னு பூத்தகால் அப்படின்னு 2 உதாரணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது பூர்ண பூத்தகால், அதுக்கு கிரியா கே ஜிஸ் ரூப், பூர்ண பூத்தகால் அப்படின்னா முழுமையான இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம். क्रिया के जिस रूप से यह मालूम हो जाए कि क्रिया का व्यापार बहुत समय के पहले हो चुका, அதாவது ஒரு செயல் நடந்து முடிந்து விட்டது, அந்த செயல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே, அதாவது பகுத் சமைக்கே பகலே, ரொம்ப நேரத்துக்கு முன்னதாகவே நடந்து முடிந்து விட்டதை குறிப்பது பூர்ண அல்லது முழுமையான இறந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. முழுமையான இறந்த காலத்தில் அந்த செயலானது முன்பே முடிந்து விட்டது அப்படிங்கிறத குறிப்பதனால இது முழுமையான இறந்த காலம் அல்லது பூர்ண பூத்தகால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க.
பூர்ண பூத்தகாலுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஜைசே சீதா ஆயி தி, சீதா வந்து இருந்தாள். அப்போ இந்த செயல் முன்னாடியே முடிந்து விட்டது, அதை குறிக்கிறது. அவுரத்தோம் வஹா டஹரி தி, அதாவது பெண்கள் அங்கே உட்கார்ந்து இருந்தார்கள். அப்போ அந்த செயல் ஒரு நேரத்துக்கு முன்னாடியே முடிந்து விட்டது, அதை குறிப்பதனால இது பூரண பூத்தகால் அதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சந்திகத் பூத்தகால், அதாவது அனுமான இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம். क्रिया के जिस रूप से भूतकाल में क्रिया के होने के संदेह हो उसे संदिग्ध भूतकाल कहते हैं அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வினைச்சொல் செயல்பட்டதில் உறுதியாக தெரியாமல் அனுமானமாக இருந்தால் அது அனுமான இறந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு இறந்த காலமானது ஒரு அனுமானத்தில் இல்லை சந்தேகத்தில் நடந்திருந்தால் அது சந்தேக பூத்தகால், அதாவது சந்தேக அல்ல அனுமான இறந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கணேஷ் ராம்சே மிலா ஹோகா, கணேஷ் ராமனை சந்திப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் கொடுத்துருக்காங்க. அதே போல் மாதாஜி சோயி ஹோங்கி, அம்மா தூங்கி இருக்கக்கூடும். இப்போ தூங்கி விட்டார்கள் அப்படின்னு கொடுக்கல, தூங்கி இருப்பாங்க அப்படின்னு கொடுக்கறதுனால அது சந்தேகத்தை குறிப்பதனால இது சந்தேகத் பூத்தகால் என்று சொல்லப்படுகிறது. பூர்ண பூத்தகால், அதாவது முழுமையடையாத இல்லது தொடர் இறந்த காலம். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். क्रिया के जिस रूप से यह मालूम हो जाए कि क्रिया का व्यापार भूतकाल में हो रहा था उसे अपूर्ण भूतकाल कहते हैं. அதாவது ஒரு செயல் நடந்து முடிந்து விட்டதை இறந்த காலத்திலேயே பூத்தகால் மே ஹோ ரஹா தா, இறந்த காலத்திலேயே நடந்து முடிந்து விட்டதை குறிப்பது அபூர்ண பூத்தகால் என்று சொல்லப்படுகிறது, அல்லது முழுமையான இறந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு பிதாஜி ஆ ரஹே தே, அதாவது அப்பா வந்து கொண்டு இருந்தார். இப்போ பிதாஜி ஆத்தே தே, அப்பா வந்து இருந்தார். அப்போ இந்த காலம் இறந்த காலத்திலேயே நடந்து முடிந்து விட்டது, அதனால் அது ஒரு முழுமையான இறந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. லடுக்கி கே ரஹி தி, பெண்கள் விளையாடு கொண்டு இருந்தார்கள். அப்போ அது இறந்த காலத்தில் முடிந்து விட்டது. லடுக்கி கேல்தி தி, சிறுமிகள் விளையாடி இருந்தார்கள். இப்போ இதையெல்லாம் முழுமையான இறந்த காலம் ஆபூர்ண பூத்தகாலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. ஆறாவது हेतुमत भूतकाल, அது क्रिया के जिस रूप से यह मालूम हो जाए कि भूतकाल में किसी कार्य का करना या होना किसी दूसरे कार्य के करना या होना पर निर्भर हो उसे हेतुमत भूतकाल कहते हैं. அதாவது வினை செயலானது நடந்து முடிந்து விட்டதை ஒரு இடத்திலிருந்து இன்னொன்றை சார்ந்து இருப்பது, நிர்பர் ஹோ அப்படின்னா சார்ந்து இருப்பதை குறிப்பது हेतुमत भूतकाल कहते हैं. அதாவது சார்பு இறந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இறந்த காலமானது இறந்த காலத்தில் இன்னொன்றை சார்ந்து இருப்பது சார்பு இறந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. यदि अध्यापक आते तो छात्र खड़े होते, அதாவது ஆசிரியர் வந்ததும் மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். இப்போ ஆசிரியர் வந்தவுடன், அப்போ ஆசிரியர் வந்தது ஒரு இறந்த காலம், அது இந்த சாத்திர கடை ஹோத்தே மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். அப்போ இதை சார்ந்து மாணவர்கள் எழுந்து நின்றது வந்துள்ளது, அதனால் இது சார்பு இறந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. அகர் மை தேக்தா தோ பத்தாத்தா, மேலும் நான் பார்த்ததும் சொன்னேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ
பார்த்ததால் இது சொல்லப்பட்டது. அப்போ இந்த பார்த்தது அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை சார்ந்து வந்துள்ளது. அதனால் இது ஹேத்து ஹேத்துமத் இறந்த காலம், அதாவது சார்பு இறந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று பவிஷ்யத்து கால் அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு அர்த்தம். அதை பற்றி கேட்குறாங்க. கால் கி परिभाषा देते हुए लिखिए कि भविष्यत काल किसे कहते हैं, उसके भेद क्या क्या हैं, உதாரண दीजिए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காலத்தை பற்றி எழுதுங்க, எதிர்காலம் என்றால் என்ன, உஸ்கே கித்தனை பேது, அதாவது அது எத்தனை வகைப்படும், உதாரணம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவிஷ்யத்து கால் அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு அர்த்தம். क्रिया के जिस रूप से उसके करना या होने का समय बोध हो उसे काल कहते हैं. அதாவது எந்த ஒரு செயலின் வடிவமும் அது செய்கின்ற அல்லது செய்யப்படுகின்ற நேரத்தை குறிப்பது காலம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பவிஷ்யத்து கால் அப்படின்னா क्रिया के जिस रूप से आने वाले समय का बोध हो उसे भविष्यत काल कहते हैं. எந்த ஒரு செயல் செய்யப்படுகிறதோ அல்லது அது செய்யப்பட போகிற நேரத்தை குறிப்பது எதிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த செயல் வரப்போகிற நேரத்தை குறிப்பது எதிர்காலம், அல்லது அது எதிர்பார்க்கிற நேரத்தை குறிப்பது எதிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. பவிஷ்யத்து கால் தோ பேதுகை. பவிஷ்யத்து கால் அதாவது எதிர்காலம் இரண்டு வகைப்படும். சாமானிய பவிஷ்யத்து கால், சம்பாவிய பவிஷ்யத்து கால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சாமானிய பவிஷ்யத்து கால் சாதாரண எதிர்காலம் அப்படின்னா என்ன, क्रिया के जो रूप कार्य का आम तौर पर आने वाले समय में होना प्रकट करें उसे சாமானிய பவிஷ்யத்து கால் कहते हैं. எந்த ஒரு செயல் செய்யப்படுகிறதோ அது வரப்போகிற நேரத்தை சரியான முறையில் குறிப்பிடப்படுவது சாதாரண எதிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. ஜைசே மை ரோட்டி காவுங்கா, நான் ரொட்டி சாப்பிடுவேன். அப்போ அந்த செயல் இப்போ செய்ய போகிறத குறிக்கிறது. அதாவது பிறகு அதாவது ரொட்டி காவுங்கா, நான் ரொட்டி சாப்பிடுவேன். அப்போ அது எப்போ வேண்டுமானாலும் அந்த செயல் செய்யலாம், அதை சொல்கிறாங்க. வே ஹம்சே பாத் கரேங்கே, அவர்கள் என்னுடன் பேசுவார்கள். அப்போது இந்த செயல் எதிர்காலத்தில் குறிப்பதனால இது சாதாரண எதிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. சம்பாவிய பவிஷ்யத்து கால் அப்படின்னா அனுமான எதிர்காலம் அப்படின்னு அர்த்தம். क्रिया के जो रूप कार्य के आने वाले समय में होने की उम्मीद या संभावना प्रकट हो उसे संभाव्य भविष्यत काल कहते हैं. அதாவது எந்த ஒரு செயல் வரக்கூடிய நேரத்தை சந்தேகத்துடன் அல்லது அனுமானத்துடன் வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை அனுமான எதிர்காலம் என்று சொல்கிறோம். அதாவது சம்பாவிய பவிஷ்யத்து கால் என்று சொல்கிறோம். ஜைசே தேஷ் கி ஆத்மி படே, அதாவது நாட்டினுடைய மனிதர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள். பிரஜா ஸ்வஸ்த ரஹே, அதாவது இதெல்லாம் எதிர்காலத்தில் சந்தேகத்துடன் குறிப்பிடும்படியாக இருக்கிறதுனால இதை சந்தேக எதிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. இதோட எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பு முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் இன்னொரு வியாக்கரன் பார்க்கலாம். நன்றிப்பா.